ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவு டு சே இன் இங்கிலீஷ். அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இங்கிலீஷ் கிளாஸ்க்கு புதுசு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை முயற்சி செய்ய விடுங்கள். அதாவது நம்ம வீட்டில் ஒரு விஷயம் செய்வோம், அதை நம்ம ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, லெட் மீ அலோ டு ட்ரை. ஸோ என்னையும் அலோ பண்ணுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத லெட் மீ அலோ டு ட்ரைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்னை முறைக்காதே. ஸோ நம்ம ஏதோ செஞ்சிட்டோம், இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்லை நம்மளை பார்த்து தேவையில்லாமல் கோவப்படுறாங்க அப்படின்னா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் ஸ்டேர் அட் மீ. டோன்ட் ஸ்டேர் அட் மீ. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஸோ நம்ம ஏதாவது ரீகால் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத கேட்குறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, டு யூ ரிமெம்பர், டு யூ ரிமெம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறலாம். ஓகே, ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் அப்படிங்கிறது. நான் 2 தோசைகள் சாப்பிட்டேன். சார் நான் வந்து இவ்வளோ தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹேட் 2 தோசை, இல்லைனா ஐ ஹேட் 2 பூரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மறந்து விடு. ஸோ இந்த பிரச்சனையை இதோட விட்டு விடு, மறந்துடு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்கட் இட், இல்லை அப்படின்னா லீவ் இட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அசையாமல் இரு. ஸோ அசையாமல் ஒரே இடத்துல உட்காரு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஸ்டே ஸ்டில். ஸோ அங்கேயே உட்கார் அப்படிங்கிறத ஸ்டே ஸ்டில் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிடலாம். நீ வருவியா? ஸோ இப்போ நம்ம எங்கே ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நீ அங்கே வருவியா அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும், எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வில் யூ கம் டு த பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, இன்றைய நாள் எப்படி இருந்தது? ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி போச்சு உன்னோட டேஸ் அப்படிங்கிற கேட்கறதுக்கு ஹவ் இஸ் யுவர் டே, ஹவ் இஸ் யுவர் டே அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வழக்கம் போல். ஸோ அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா, எப்பயும் போல தான் இருந்தது, இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, உன் கூந்தலை பின்னல் போடு. இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஹேரில் இருப்பாங்க. ஸோ அதை பின்னல் போடு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, பிரைட் யுவர் ஹேர். பிரைடுனா பின்னல். ஓகே, பிரைட் யுவர் ஹேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். பிறகு வரவும். ஸோ இப்போ வேணாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, இல்லை நாளைக்கு வா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கம் பேக் லேட்டர், கம் பேக் லேட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு, முற்றிலும் சரி. இப்போ யாராவது ஒன்று சொல்கிறாங்க, அது வந்து கரெக்டு தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எப்படி சொல்லணும் அப்படின்னா, அப்சல்யூட்லி ரைட். ஓகே, கவனமாக இரு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக இரு அப்படிங்கிறத பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகே, பி கேர்ஃபுல். இன்னும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒன்று கேட்காங்க, உனக்கு வேலை கிடச்சிருச்சா, இல்லை சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கும்போது, இல்லை இன்னும் இல்லை அப்படிங்கிற எப்படி சொல்லணும் அப்படின்னா, நாட் எட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் வீட்டில் உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ வியூவர்ஸ்.